ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வளர்க்குற வாழை மரம் ஒரு வித்தியாசமாக கொலை விட்டுருக்கு. இது ரொம்ப பார்க்க ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். நல்லா பாருங்கள். அதாவது எப்போவுமே வாழை மரம் வளர்ந்து அதனுடைய மேல் பகுதியில் பூ கீழே தரையை நோக்கி இருக்கிற மாதிரி தான் கொலைப்படும். ஆனால் இங்கே வாழை மரத்தோட தண்டை ரெண்டாக பொளந்து அது உள்ளேருந்து அந்த கொலை வந்திருக்கு. பூ பார்த்திங்கன்னா மேல் நோக்கி, கொலையே மேல் நோக்கி இருக்குது. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல. ஆனால் வாழைத்தோப்பு வச்சுருப்பாங்க, அங்கே இது நடந்திருக்கலாம், தெரியல. பட் ஆனால் இங்கே நாங்கள் வீட்டு முன்னாடி வளர்க்குற இந்த வாழை மரம் இப்படி விட்டுருக்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வீடியோ மூலமாக. ஸோ அதனால் உங்களோட ஷேர் பண்ணுறேன். உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. பாருங்களேன், மேலே எந்த கொலையும் இல்லை, கீழே தான் அந்த கொலை விட்டுருக்கு. இந்த மரத்தில் மட்டும். மற்ற மரத்துலலாம் நார்மலாக எப்பவும் போல் தான் கொலை விட்டுருக்கு. பட் இந்த மரத்தில் மட்டும் இப்படி விட்டுருக்கு. தண்டை அப்படியே பாருங்களேன், தண்டை அப்படியே ரெண்டாக பொளந்து அதுக்குள்ளேருந்து அந்த கொலை வருது பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் இப்போது 73 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. வியூஸுமே ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு. அதனால் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி, வியூவர்ஸ்க்கும் சரி. ஸோ இந்த வீடியோ மட்டும் இல்லை, இனி ஒவ்வொரு வீடியோஸ் நான் கண்டிப்பாக ஒவ்வொரு தடவையும் நம்ம முயல் வளர்த்துட்ருக்கோம். அந்த முயலுடைய ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே வீக்ஸ் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.